கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை எடுத்து அதில் உள்ளதான ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவளோட குணநலன்கள் எப்படியா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், அதை கவனமாய் கேளுங்கள். எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பியம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயிமன் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரர் ஆகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். இந்த இடத்துல பெனினாள் என்கிறதான ஒரு மகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அங்கே எல்கானா என்கிறதான ஒரு மனுஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருத்தி பேர் பெனினாள், ஒருத்தி பேர் அன்னாள். பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க வருஷந்தோறும் தன் பண்டிகை ஆசரிப்பதற்காக அவங்க கடந்து போகிறாங்க. அவங்க பலியிடுகிற நாட்களிலே பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு அந்த எல்கானா கொடுப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கோ ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பெனினாளை குறித்து அவளோட குணநலன்களை குறித்து என்ன பார்க்குறோன்னு சொன்னால், பெனினாள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறான். வருஷந்தோறும் கர்த்தருக்காக பலியிடுவதற்காக கடந்து போகிறா. திரும்ப வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அன்னாளை மனமடிவாக்குகிறாள் என்று சொல்லி பார்க்குறோம். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறா, கர்த்தருக்கு பலியிடுறா, எல்லா காரியத்தையும் செய்கிறான், கொண்டாட்டமும் எல்லா காரியமும் அவளுக்கு கிடைக்கிறது. ஆனால் வீட்டுக்கு வந்து மறுபடியும் அன்னாளை இது வருஷந்தோறும் இப்படியாய் அவளோட குணநன்களை மாற்றாதபடி அன்னாளை துக்கப்படுத்தும்படியாய் அவள் சக்களத்தி நடந்து கொள்கிறதான காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அன்னாள் அழுது கொண்டு சாப்பிடாமல் இருப்பாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எல்கானா போய் சொல்லுவாங்க, 10 குமாரரை பார்க்கல, நீ எனக்கு விசேஷித்தவள் இருந்தபடினால அன்னாளுக்கோ ரெட்டிப்பான பங்கு கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறேன். இதெல்லாம் அவளை திருப்திப்படுத்தவே இல்லை. ஆனால் அந்த பெனினாளோட குணநலன்கள் என்னன்னு சொன்னால், மற்றவர்களை மனது நோகும்படி செய்வது, மற்றவர்களை காயப்படுத்துவது. ஆனால் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறோம். நம்ம எதற்கு ஆலயத்துக்கு செல்கிறோம்? நம்முடைய குணநலன்கள் மாறணும். நம்ம பேச்சு, சிந்தனை, செயல், எல்லா காரியங்களும் ஒரு மாற்றம் வேணும். ஆதியில் இருந்ததான, நம்ம ரட்சிக்கப்படாத முன்பாக இருந்ததான காரியங்கள் நம்மளை விட்டு மாறணும். அப்போ ஆலயத்துக்கு போவதற்கு ஒரு அடையாளமே ஒரு அன்புள்ளவர்களாக இருக்கணும். நம்மிடத்தில் விரோதிக்கிறவர்களை கூட நம்ம அன்பு செலுத்தவர்களாக இருக்கணும். ஆனால் பெனினாலோ அப்பேற்பட்டவளாக இல்லை. வருஷந்தோறும் அவள் போகிறான், கர்த்தருக்காக பலியிடுறா. அது எப்படி கர்த்தர் வந்து அதை சுகந்த வாசனையாய் நுகருவார்? நீங்களே சொல்லுங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கி நம்மளிடத்தில் அப்பேற்பட்ட குணநலன்கள் இருக்கிறதா? நம்ம ஆராதனைக்கு கடந்து செல்கிறோம், எல்லா காரியங்களும் கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்குறோம், தசமபாக கொடுக்குறோம், ஜெபிக்கிறோம், எல்லா ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து மறுபடியும் பழைய சுபாவங்கள் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொன்னால் எப்படி தேவன் நம்ம பலியை அங்கீகரிப்பவராக இருப்பார்? நீங்களே சொல்லுங்கள். நம்ம போய் ஆராதித்தது, நம்ம போய் ஜெபித்தது, ஊழியக்காரருக்கு கொடுத்தது, தாங்கினது, எல்லா காரியத்தில் பங்கு பெற்றது, அதெல்லாம் ஒரு வீணாய் போய்விடும் அல்லவா? அப்போ பெனினாளோட குணநலன் மாறவே இல்லை. எல்கானா போய் பெனினாளை கேட்கல, ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்கல. அன்னாளை போய் தான் சொல்கிறாங்க, ஏன் அழுகிறேன், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறேன், 10 குமாரரை பார்க்கலும் நீ எனக்கு விசேஷித்தவள் அல்லவா என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் அவளை திருப்திப்படுத்தவே இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாய் கவனிங்க.
பெனியனாளுக்கு 10 பிள்ளைகள் குமாரர் குமாரத்திகள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தாயோட இப்பேற்பட்ட குணநலன்களின் நிமித்தமாய் இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தோட பெனியனாளுடைய பசங்க பேரு கூட என்னன்னு தெரியாது. அவங்களுடைய வாழ்நாட்கள் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்று கூட தெரியாது. இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 10 பிள்ளைகள் இருந்தார்கள்னு சொல்லி மாத்திரம்தான் நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படியாய் வாழ்ந்தார்கள், எப்படியாய் அவங்க வாழ்நாள் இருந்ததுன்னு சொல்லி அதோடு அவங்க பேர் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாகிய நம்மளுடைய குணநலன்கள் மாறணும், நம்மளுடைய பழக்கங்கள் மாறணும். மற்றவர்களை நமக்கு துக்கப்படுத்துவது, மற்றவர்கள் மனது நோகும்படி பேசுவது, மற்றவர்களை அழ வைப்பது, இந்த காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறதான காரியங்கள். இதனால் நமக்கு என்ன நன்மை வரும்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்திலேருந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்டையும் அப்பேற்பட்ட குணநலன்கள் இருக்கிறதா? ஆலயத்துக்கு போகிறோம், எல்லா காரியங்களையும் பங்கு பெறுறோம், ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசம்பா கொடுக்குறோம், எல்லா ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு வர்ற நம்ம குணநலன்கள் மாறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதத்திலேருந்து போவாங்க. அன்னாள் ஒன்றுமே செய்யலை, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செஞ்சா, இந்த காரியம் எல்லாமே எனக்கு இவங்க துக்கப்படுத்துவது, அதே பிரகாரம் கணவன் ஆறுதல் படுத்துவது, இதெல்லாம் எனக்கு திருப்திப்படுத்தாது. ஒன்றே ஒன்று காரியம் செய்தா, மனிதரிடத்தில் அவள் அழலை. உடனே தேவாலயத்தில் போய் தன் மனம் கசந்த இருதயத்தை ஊற்றி கர்த்தரிடத்தில் அவள் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு நல்ல சாமுவேலை தந்து அவள் ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட குணநலன்கள் மாறும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை செய்ய உள்ளவராக இருக்கிறார். பெனியனாளை போல இன்னைக்கு அநேகர் காணப்படலாம். மற்றவர்களை துக்கப்படுத்துவது, காயப்படுத்துவது, மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிப்பது. ஆனால் நம்ம இடத்துல இருக்கிற குற்றங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் மற்றவர்களுடைய குற்றம் மாத்திரம் நமக்கு தெரியும். அவங்களை காயப்படுத்துவது, மனது நோகும்படி பேசுவது, இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய நாட்கள் சமீபமாக இருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் பரிசுத்தம் உள்ளவர்களாயும், நீதி உள்ளவர்களாயும், நன்மை செய்கிறவர்களாயும் நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாகவே நம்மளிடத்தில் இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன். ஆண்டவரே, எங்களிடத்துல இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கிறது, மற்றவர்களை நான் துக்கப்படுத்துகிறேன், அழ வைக்கிறேன், மற்றவர்களுடைய குற்றங்களை நான் உடனே உணர்த்துறேன், ஆனால் என்னோட குற்றங்களை நான் பார்ப்பதே இல்லை, மற்றவர்கள் உடனே நான் அழ வைக்கிறேன், துக்கப்படுத்தும்படியாய் நான் பேசுகிறேன், அநேக வார்த்தைகள்னால் அவங்க காயப்படுத்துகிறேன், என் நிமித்தமாய் அவங்க அழுறாங்க, துக்கப்படுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு மனதார தேவ சமூகத்தில் இன்னைக்கு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுறீங்களோ கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து வழி நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.